மேவிய செய்வன் வடிவது சொல்லிடில் கோவின் மயிரொன்று நூறுடன் கூறிட்டு மேவிய கூறதை 1000 ஆக்கினால் ஆவியன் கூறு 100,001 அப்படிங்கிற திருமூலர் எழுதின திருமந்திர பாடல். இந்த பாடலில் அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, உயிரோட சைஸ் என்ன நான் சொல்ற கேளுங்கன்னு சொல்றாரு. அது என்னன்னா, ஒரு பசுமாட்டோட ஒரு ரோமத்தை எடுத்துட்டு அதையே முதல் 100 கூறுகளாக வெட்டணும். அந்த 100 கூறுகளாக வெட்டணும் அப்படின்னா அதில் ஒரு சின்ன பார்ட்டிகிள் கிடைக்கும் இல்லைங்களா, அதை 1000 வெட்டணும். அந்த 1000த்தை அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பார்ட்டிகிள் எடுத்து 1,00,000 கூறுகளாக வெட்டணும். அப்படி 1,00,000 கூறுகளாக வெட்டினா கண்ணுக்கு தெரியாத ஒரு பார்ட்டிகிள் இருக்கும் இல்லைங்களா, அதுதான் உயிரோட சைஸ்ன்னு சொல்லி திருமூலர் பதிவு பண்ணுறாரு. எவ்வளோ ஆண்டுகளுக்கு முன்னாடிங்க? 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஸோ அப்போது நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற பாடங்கள் ஏராளமாக இருக்குது. ஒரு மெய்ஞானமாகட்டும் இல்லை வெளியே நடக்கிற விஞ்ஞானமாகட்டும், எதுனாலுமே நம்ம முன்னோர்கள் விட்டு சென்ற பாதைகளை நம்ம தேடணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒட்டுமொத்த தெளிவு பிறக்கும். ஸோ அகம் கன்சல்டன்சியில் என்ன பண்ணுறோன்னா, இந்த அடிநாதத்தை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். அதனால அகம் கன்சல்டன்சியில் நம்ம கொடுக்கக்கூடிய சாஃப்ட் ஸ்கில்ஸ் பயிற்சிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருமந்திரம் சார்ந்த வாழ்வியல் பயிற்சிகள் கொடுக்குறோம், திருக்குறள் கொடுக்குறோம், ஆத்திச்சூடி கொடுக்குறோம், அறம் பற்றின பயிற்சிகள் கொடுக்குறோம், தனிமனித சுயொழுக்கம், குணங்கள், குணநல பண்புகள், எண்ணங்கள் எப்படி வருது, எண்ணங்கள் எப்படி ஆராயுது அப்படின்னு இந்த செஷன்ஸ் எல்லாம் நம்ம நிறைய கொடுக்க என்ன ஆகுதுன்னா, ஒரு தனி மனிதனுக்குள்ள ஒரு தன்மாற்றம் நடந்து ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் நடக்க ஆரம்பிக்குது. இது நிறையாவே நாங்கள் கண்கூட பார்க்குறோம். ஸோ ஒரு நிறுவனத்துக்கு தேவை மோட்டிவேஷன் மட்டும் கிடையாது, ரியலைசேஷனும் ரொம்ப முக்கியம். அப்படி ரியலைசேஷன் நடக்கணும்னா ஒரு தனி மனிதனுக்குள்ள ஆழமான விதைகள் விதைக்கப்படணும். அந்த விதைகள் நம்ம முன்னோர்கள் இட்டு சென்ற விதைகளாக இருந்ததுன்னா இன்னும் ஆழமாக அது சென்று சேரும். ஸோ இந்த மாதிரி பயிற்சிகள் நம்ம நிறைய கொடுக்கறதுனால நம்ம நிறைய தனிமனித மாற்றம் பார்க்குறோம். இந்த தனிமனித மாற்றத்தினால அந்த ஒட்டுமொத்த நிறுவனத்திலையும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம காண முடியுதுங்க.